அமெரிக்கால ஒரு தியேட்டர்ல லியோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு விஜய் ஃபேன்ஸோட உட்கார்ந்தா படத்தை போடாம நீ ஷோ பண்ணுன்னு சொல்லி மொத்தமா இல்ல இப்போ அதாவது வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் இருக்கும். நமக்கு அலர்ட் கொடுப்பாங்க, அதுலயே நம்ம உஷாராயிக்கணும். எங்க ஊர்லயாவது பரவாயில்ல, இன்டர்வல்ல வண்டி எடுத்துட்டு ஓடுவோம். இந்த ஊர்ல ஒரு நாள் படம் பார்க்கும்போது தெரியாம நான் மட்டும் எழுந்துட்டேன், யாருமே எந்திரிக்கல. அதனால எல்லாம் பாத்துக்கங்க, இதா இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. ஐயா நல்லா கேட்டுக்கங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 ரூபா பத்தி கவலையே இல்ல, அவங்க 2வது சீன்ல தூங்கிடுவாங்க. ஒரே ஒரு பாட்டு நல்லா இல்ல நல்லா கேட்டுக்கங்க. எத்தனையோ திரைப்படம் வந்திருக்கா, ஆனா லியோ மாதிரி ஒரு திரைப்படத்தை பாத்துக்க மாட்டீங்க. அதாவது தமிழ்நாட்டுல விஜய் படம் பார்த்து we are on fire னுவாங்க, பட் நம்ம ஆல்ரெடி இன் ஃபயர். வெளியில போகும்போது ஆளுக்கு $2 கொடுத்துட்டு போயிடு. இதை எடுத்து போட்டு நம்ம ஊரில் இருக்கிற சில ஊடகங்கள்லாம் எடுத்து போட்டு லியோவை நாராக கிழித்த ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வீடியோ போட்டாங்க. அப்போவே விஜய் ரசிகர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு வரேன்னு பார்த்துட்றேன், உன்னை நான் உண்டு இல்லை நாய்க்கிறேன் அப்படின்லாம் நிறையா சொன்னாங்க. அது சொன்னாங்கன்னு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், தம்பி ஒன்று விஷயம் யோசிச்சு பாரு, விஜய் எவ்வளோ பெரிய ஸ்டார், நான் ஒரு வீடியோ போட்டதுனால படம் ஓடாமல் போயிடுமா, இதை நீங்கள் யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா அப்போ நான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஆக்டிவும் கிடையாது, நான் அது மாதிரிலாம் எந்த வீடியோவும் போட்டதில்லை. நான் பாட்டு ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி சேனலு பர்ஃபார்மன்ஸ்னு இப்படி தான் போயிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை திருப்பி எடுத்து நம்ம ப்ளூ சட்டை மாறன என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கே அனுப்பிச்சி விட்ருக்கார். அனுப்பிச்சி விட்டு இது மட்டும் சரியா அப்படின்னு போட்டிருக்கார். நான் உடனே அதுக்கு பதில் போட்டேன், இந்த 3 வீடியோ இருக்குன்னு. மொத்தமாக அந்த 3 வீடியோ, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அந்த சம்பவம், வெளியில் நின்னது, ஃபயர் இன்ஜின் வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உள்ளே போனது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோ போட்டிருக்கேன். திருப்பி எனக்கு ரிப்ளை அனுப்புகிறாரு. அப்போ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் போடாததுக்கு காரணம் என்னன்னு நான் ஐயா அந்த 3வது வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க அப்படின்னோடனே நீங்கள் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்தது நான் அப்புறம் திருப்பி சொன்னேன், ஐயா பதில் சொல்கிறேன், இதுக்கு பேர் வன்மம் இல்லை, இது நான் ஜாலியாக பேசின ஒரு விஷயம்,